லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இதுல நாம் தமிழர் கட்சி, அது இப்ப கலை அவர்கள் சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சியிலிருந்து இபிஎஸ் உண்ணாவிரதத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதும் அதிமுகவின் வாக்கு வங்கி எங்க போகுதுன்ற ஒரு பார்வையும் இருக்கு. இதுல நாம் தமிழர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது ஒருவேளை பாமகவுக்கோ பாஜக அணிக்கோ ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துமா? அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தலை வந்துட்டு தமிழ்நாட்டில் அந்த தமிழ்நாட்டு வாக்காளர்கள் வந்துட்டு ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு வாக்களிக்க போனதாக நான் கருதலை. அது ஆர்கே நகரில் நான் நேரில் பார்த்தேன், எல்லா இடமும் பார்த்தேன். பல இடங்களில் இருக்கும்போதெல்லாம் அது ஒரு சீரியஸாக எடுத்துக்கல. ஏன்னா அந்த அழுத்தம் இருக்குது இல்லைங்களா, ஆளுங்கட்சியினுடைய அழுத்தம், அந்த அழுத்தம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். அது அதிமுகவோ திமுகவோ இல்லை கர்நாடகாவுக்கு போனால் பாஜகவோ காங்கிரஸோ எப்படி வேணாலும் இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு ப்ரெஸ்டீஜியஸாக பார்க்குறாங்க. ஆட்சியில் இருக்கும்போது நம்மளால ஜெயிக்க முடியலையா, அதனால் உள்ளாட்சியும் இடைத்தேர்தலும் பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமான ஒரு பலத்தை அவங்க வந்துட்டு பண்ணுறாங்க. அதிகார துஷ்பிரயோகமாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று. அப்படி இருக்கும்போது மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, இதில் ஒன்றும் பெருசாக நம்ம சீரியஸாக எடுத்துக்க தேவையில்லை, நம்ம பார்க்குறத பார்த்துக்குறோம் அப்படின்னு போகக்கூடிய ஜனங்க வந்துட்டு கொடுக்கறத வாங்கிட்டு போட்டு போயிடுவாங்க. கள்ளக்குறிச்சி சம்பவம், சாதிவாரி இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதுன்றீங்க? இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் ஐயா நான் ஒன்று சொல்கிறேன், இதான் ரொம்ப வந்துட்டு ஒரு கசப்பான உண்மை என்னன்னா, 700 விவசாயிகளுக்குள்ள செத்து போனாங்க இந்த விவசாயிகள் போராட்டம், அந்த 3 சட்டங்களுக்கு எதிராக. அது இந்தியாவினுடைய கிராம பகுதிகளில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லுங்கள் பாஜகவுக்கு எதிராக. அப்போது இந்த நாட்டில் என்ன அப்படின்னோம்னா, கள்ளக்குறிச்சியில் நடந்தது விக்கிரவாண்டியில் எதிரொலிக்கும் அப்படின்னோம்னா நம்ம இங்கே பேசவே வேணாம், ஜெயிக்க போகிறது பாமகவாக தான் இருக்கணும். இல்லையே சரி. அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த ஜனங்க? இதில் சீரியஸாக இருக்கிறவங்க இதுலேயும் ஒரு அரசியலை பார்க்கலாம், இதுலேயும் நம்மளுடைய ஒரு எதிர்காலத்தை தேர்வு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய வாக்கு நிச்சயமாக நாம் தமிழருக்கு போகும், நாம் தமிழருக்கு போகும். அப்படி சீரியஸாக இருக்கிறவங்க எத்தனை % பேர், அது ஒன்று. என்ன ஒரு விஷயம் என்னென்னா, அஇஅதிமுக ஓட் பேங்க்குன்னு சொல்கிறத விட அதிமுகவினுடைய கட்சி நிர்வாகிகள் மற்றவர்களெல்லாம் வந்துட்டு கட்டாயம் பாமகவோட போக மாட்டாங்க. அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, பாமகவோட இணைஞ்சு எங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சி.வி. சண்முகம் சொன்னது, அது ஒரு உரசல். ரெண்டாவது, அவங்க அடிக்கடி தேர்தல் கட்சி மாறுவாங்க, நிறம் மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாமகவை பற்றி இவர் வர்ணித்தது, இபிஎஸ் வர்ணித்தது. இதை ரெண்டுமே சேர்த்து அவங்களுக்குள்ள வந்துட்டு ஏற்கனவே ஒரு டிவைடை ஏற்படுத்திருச்சு. ஜெல் ஆகாது. எனவே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னோம்னா வந்துட்டு திமுக எதிராக மறுபடியும் வந்துட்டு ஒரு பாஜகவினுடைய ஆதரவோடு நிற்கக்கூடிய பாமகவை ஆதரிக்கிறத விட இந்தாண்ட போடலாம், நாம் தமிழருக்கு போடலாம் அப்படின்ற போடுறதுக்கான சாத்தியம் உண்டு. ஏன்னா இவர் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறாருல, அது இவ்வளவுதான். இந்த பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் அப்படின்றதும் இது எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. பாமக ஒரு உத்தியை கடைபிடிக்கிறாங்கல்ல, பொது எதிரியை வீழ்த்தலாம் அப்படின்னு ஒரு உத்தியை கடைபிடிக்கிறாங்கல்ல. உங்களுக்கு யாரு எதிரி? திமுக வீழ்த்தக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கு? எங்க அணிக்கு தான் இருக்கு, தயவு செய்து எங்களுக்கு போடுங்கன்னு ஒரு குரல் வந்தது இல்ல, அது கோரிக்கைக்கு செய்ய மாட்டாங்களா? பாமகவுக்கு வந்துட்டு யாரும் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பரும் கிடையாது. இப்போ அதிமுககாரனும் திமுககாரங்களும் அந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு அர்த்தம் உண்டு. எங்களுக்கு எதிரான எதிரி தீய சக்தி திமுகன்னு அவங்க சொல்லுவாங்க, தமாஷ் தான் எல்லாமே. அப்புறம் இவங்க வந்துட்டு ஏதோ சொல்லுவாங்க, அவ்வளோதானே ஒழிய மற்றபடி பாமகவெல்லாம் வந்துட்டு அப்படி இவங்களோட இருக்கிறாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. பாமகவை பொறுத்த வரைக்கும் கேட்டான்னா, நீங்கள் சொன்ன அந்த அக்னி பரீட்சை தான், இல்லை அமில பரீட்சை அண்ணனுக்காக வச்சுக்கிறோம், அமில பரீட்சைக்கு வந்துடும். ஸோ அமில பரீட்சை என்ன அவங்களுக்கு என்னென்னா, போன மக்களவை தேர்தலில் அவங்க ஒரு புது அணியை செலக்ட் பண்ணிட்டு நின்று படுதோல்வியை சந்திச்சாங்க. எந்த விதமான பலனும் அவங்க பெறலை, எக்ஸப்ட் இந்த சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவங்க மட்டும் நல்ல ஒரு ஷைன் பண்ணாங்க. ஒரு பிரமாதமான ஒரு இடம், 2வது இடமா இருந்தாலும் ஒரு சரியான ஒரு இது, அவ்வளோதான். மற்ற 2வது இடம்லாம் வந்துட்டு 2.5 லட்சம் 3 லட்சம் ஓட்டு 2வது இடம், ரவி சொன்னதெல்லாம் அந்த மாதிரி இடம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னோம்னா பாமக வந்துட்டு தனது அதாவது அதிமுக அல்லது திமுகவோட நிற்கும் போது தான் அதனுடைய பலம் வந்துட்டு பெரிதாக வெளிப்படுதே ஒழிய அதனுடைய வாக்கு சக்தி வேற எந்த ஒரு கட்சியோட போகும்போதும் அது வந்துட்டு பெருசா வந்துட்டு சோபிச்சது. என்ன நீங்க சிவப்பிரியன் சொல்ற இடத்துக்கு தான் வரீங்க, திரும்ப களம் அது எப்படி முடிவு இருந்தாலும் திமுக அணி அதிமுக அணி அவ்வளவுதானா? இல்ல, இதுக்கு காரணம் இந்த 2 கட்சிகளும் இந்த மக்களோட வந்துட்டு செஞ்சிருக்கக்கூடிய விடயங்களை நீங்க பாருங்க. அதை பாருங்க, ஆளுங்கட்சியா இருந்தபோது ஆடு கொடுத்தது, மாடு கொடுத்தது, கோழி கொடுத்தது, சைக்கிள் கொடுத்தது, லேப்டாப் கொடுத்தது, கிரைண்டர் கொடுத்தது, வெட் கிரைண்டர் கொடுத்தது, மிக்சி கொடுத்தது, ஃபேனு கொடுத்தது, இப்படியே வீட்டில் சுற்றி பார்த்தீங்கன்னா அதிமுக காலத்தில் கொடுத்ததா இருக்கும். இப்போ இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸி டிரான்ஸ்போர்ட், ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட், அப்புறம் 1000 ரூபாய், அப்புறம் மருத்துவம், அப்புறம் காத்தால சாப்பாடு,
இதனால என்னன்னா இந்த ரெண்டுமே வந்துட்டு தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு அபிமானம் பெற்ற கட்சிகளா இருக்கு. ஆனா ரவி அவர்கள் பணம் தான் தீர்மானிக்குதுன்றாரு, பணம் தான் அப்படின்றாரு. 200 பெரும் வெற்றி 200 அது விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். 200 கோடி செலவு பண்ணி ஒரு தலைவரை உருவாக்க பார்த்தாங்க, அதுவே நடக்கல. பணத்தினால எல்லாத்தையுமே சாதிக்க முடியும்னா சாதிக்க சொல்லுங்களேன் பார்ப்போம். இவங்களும் கவரில் போட்டு எப்போ 2018 10,000 ரூபா குடும்பம் கொடுத்து தான் நின்னாங்க இவங்க. அதெல்லாம் சார் பணத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு இப்போ பணம்? அப்போ வந்துட்டு தேர்தல் பத்திரங்கள் மூலமாக ஏன் அவ்வளோ பணத்தை வசூல் பண்ணுறாங்க? 8,000 லட்சம் கோடி எதுக்கு வசூல் பண்ணாங்க? வசூல் பண்ணி கட்சி பில்டிங் கட்டுறதுக்கே அவங்களுக்கு பணம் பத்தல, 61,000 கோடி செலவு பண்ணியிருக்கிறாங்க. காசை பற்றி பேசணும்னா நம்ம நிறைய பேசலாம். ஐயநாதன், நீங்க திமுக அணி அதிமுக அணினா இதுல நாம் தமிழர் அடுத்து டபுள் டிஜிட்லாம் வந்தாங்கன்னா என்ன ஈக்குவேஷன் மாறப்போகுது? அப்ப நாம் தமிழரோட கணிசமான முன்னேற்றம் என்ன செய்தியை சொல்ல போகுது? அப்போ மாற்றத்தை மக்கள் விரும்புறாங்க அப்படின்ற ஒரு செய்தி, ஒரு மாற்று அரசியலை விரும்புறாங்கன்ற ஒரு அவங்க தலைமையில் அணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அது பொறுத்திருந்து பார்ப்போம். நான் வந்துட்டு கொஞ்சம் லேசா தானே நான் சொன்னேன். நான் ரொம்ப ஹார்ட்டா எதையும் நான் போடல. காரணம் என்னன்னா மக்கள் சீரியஸா எடுத்துக்கிட்டு இதை வந்துட்டு இந்த தேர்தலுக்குள்ளேயே நம்ம ஒரு அரசியலை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எவ்வளவு பேருன்றது நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம பார்த்துட்டோம். எங்க குறுக்கிட விரும்புறீங்க? ஐயநாதன் சொன்னதுல இன்னொரு விஷயம் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த வெல்ஃபேர் மெஷர்ஸ் மட்டும் இல்ல, நான் பேசுறது அந்த வாக்கு வங்கியில இருந்து பேசுறேன். அவங்க 2 பேருக்கும் வாக்கு வங்கி இருக்குல்ல, அவங்க ப்ரூவன் ரெக்கார்ட், ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. கரையுதுன்றாரு அண்ணாமலை, கரைஞ்சிருச்சு சார். கரையறதுலாம் நிறைய பேர் பாஜக பக்கம் வந்துட்டாங்க. அதெல்லாம் கரெக்ட், அது கரையட்டும்ங்கறேன். நாம டேட்டாவை வச்சு பார்க்கும்பொழுது இந்த எலெக்ஷனை வச்சு திரு அண்ணாமலை சொல்றாரு 18% இருக்கு, அவங்களுக்கு 22, 24, 23% இருக்கு தேமுதிகவோட சேர்த்து. ஆனா நீங்க 2021 எடுத்துக்கோங்க, அதிமுகவினுடைய சொந்த வாக்கு வங்கி என்ன? 33%. வேற என்ன சார் சொல்லுங்க? இல்ல 2021 கூட்டணி இருந்தது. எப்படி வந்து அத 33% சாம் சார் ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் 3%. நீங்க என்ன எல்லா கெஸ்ட் தலையிலயும் நீங்க எழுதிறீங்களே, உங்க கருத்தெல்லாம் பேரை போட்டு எழுதிறீங்க. எடப்பாடி ஐயாவுக்கு கிரெடிட் கொடுக்கணும்னா சாம் சார் கொடுக்க மாட்டாரு. நான் உங்க செக்ல உங்க கையெழுத்து போடுறதே எனக்கு பிரச்சனை இல்ல, ஷாம் சார் கையெழுத்து போடுறதுதான் எனக்கு பிரச்சனை. அவர் சிரிச்சிட்டே இருக்காருன்றதுக்காக நீங்க எல்லா கருத்தையும் ஏத்தக்கூடாது சொல்றேன். 33% வாக்கு வாங்கிச்சு, அத்தனையும் அதிமுக இவர் சொன்னா நான் ஏத்துக்கிட மாட்டேன். ஏன்னா அங்க பிஎம் பாமகவோட பிஜேபியோட வாக்கு ஒரு பிரேக்குக்கு அப்புறம் ஷாம் சார் ஏத்துக்க மாட்டாருன்னு சொன்னா என்ன அணி வருதோ இல்லையோ உங்களோட ஒரு அணி அமைக்கணும்ன்றதுதான் ரவி சாரோட இலக்கா இருக்கு. நம்ம பிரேக்குக்கு அப்புறம் ஏற்றதா ஒத்துக்க மாட்டாரு. இல்ல 2 ஆப்ஷனுக்கும் வந்துட்டு சீமான் தயாரா இருக்கணும். ஒண்ணு, அவங்க வாங்கின அந்த 8.21% விட அதிகமாகலாம். ஒருவேளை அதிகமா வாக்கு வங்கி வந்ததுனால ஏடிஎம்கே ஓட்டு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு, ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் போனா நாம் தமிழர் அப்படி வாய்ப்பு இருக்கா? இல்ல போனா அவங்களுக்கு அது ஒரு பெரிய சூசைடு. ஏன்னா இது ஒரு மாற்று அரசியல் சக்தின்னு தன்னை வந்துட்டு 3-4 எலெக்ஷன்ல பேசிவிட்டு அதுக்கப்புறம் இப்ப போயிட்டு நான் ஏடிஎம்கேவோட சேருவேன் அப்படின்னோம்னா அப்புறம் இன்னொரு விஜயகாந்த், இன்னொரு வைகோபாலசாமி, இன்னொரு வைகோ, அவ்வளவுதான் அடிபட்டுரும். அவர் விஜயோட வச்சுக்குவாரான்னு கேளுங்க. அது வேணா ஒரு சாத்தியப்பாடு உள்ள ஒரு இடம், சாதகமான இடமும் கூட. ஆனா அதிமுக திமுகன்றது வந்துட்டு புதுசா உருவாகி மாற்று அரசியல் சக்தின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சிக்கு இது 2 பிளாக் ஹோல். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.